சோதர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சர்வ அமாவாசையானது வருகிறது. அதாவது 12ஆம் தேதி இந்த அமாவாசை மட்டுமில்லாமல் சூரிய கிரகணமானது நடக்க போகிறதுங்க. பொதுவாகவே கிரகணம் நடக்கும் போது நம்ம எந்தவித நல்ல காரியத்தையும் அன்றைய நாள் செய்யவே மாட்டோங்க. இது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகணமாக தான் இதுவரை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த கிரகணமானது நிறைய நெகட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இன்றைய காலகட்டம் வரை நிறைய பேர் நம்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த சூரிய கிரகணம் எப்படி தோன்றுது, இது எந்த நேரத்துல ஆரம்பிக்குது, எந்த நேரத்துல முடிவடையுது, இந்தியாவில் பார்க்க முடியுமா என்பதையும் நம்ம பார்க்கலாங்க. இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன நடக்க போகிறது, உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் அனுபவிக்க போறீங்க என்பதையும் நீங்க கண்டிப்பா தெரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு மீன ராசினியர்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சூரிய கிரகணம் எப்ப ஆரம்பிக்குது என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் மற்றும் சேர்க்கை எந்த அளவிற்கு முக்கியமாக கருதப்படுகிறதோ அதே அளவிற்கு கிரகணங்கள் குறித்தும் கவனிக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணங்கள் என்னென்ன உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது, என்ன மாதிரி விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க என்பதை கணித்து செல்லக்கூடிய ஒரு உண்மையான விஷயமா பார்க்கப்படுகிறது. அந்த விதத்துலதான் இந்த சூரிய கிரகணம் ஆகஸ்ட் மாதத்துல வருது. இதே மாதத்துல சந்திர கிரகணமானது வருகிறது. இந்த ஆண்டில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணம், ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம் ரெண்டுமே நடந்து முடிந்திருக்கு. இந்த சூரிய கிரகணமானது இரண்டாவது முறை நடக்கக்கூடிய ஒரு சூரிய கிரகணங்க. இதனால இந்த கிரகணத்தால் கண்டிப்பா பல்வேறு விதமான தாக்கத்தை நீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் ஆடி அமாவாசை நாளில் ஏற்படுது. இதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கலாம், நிறைய கெட்ட விஷயங்களும் நடக்கலாங்க. பொதுவாகவே ஜோதிடத்துல அமாவாசை பௌர்ணமி தினம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் அமாவாசை தினத்தை பார்க்கும் பொழுது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க வழிபாடு செய்வதற்கான ஏற்ற நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா காலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த விதத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நாளில் நீங்க மறக்காம கண்டிப்பா செய்யணும். இந்த காலகட்டத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்த செய்யாம இருக்கீங்க, செய்யக்கூடிய காரியங்களை கரெக்டா செய்யாம இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க மாதந்தோறும் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசையில உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல தர்ப்பணத்தை கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்ய தவறினால் உங்க வாழ்க்கையில பல்வேறு கஷ்டங்களை நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு கடினமான சூழலை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இதனால உங்களுக்கு வந்து சேரும். அதனால செய்வதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த நாளில் கடகராசில சூரியன் சந்திரனுடைய சேர்க்கையும் நடக்க போகிறதுங்க. இந்த சூரிய கிரகணமானது எப்படி ஏற்படுது என்று பார்க்கும் பொழுது சூரியன் சந்திரன் பூமி இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது சூரியனை சந்திரன் மறைப்பதால் சூரிய கிரகணமானது ஏற்படுது. இந்தியா நேரப்படி இரவு 8:04 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:07 மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா என்ற சந்தேகம் பல பேருக்கு கண்டிப்பா இருக்கலாம். உங்களுக்கான பதிலாக நாம இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்துல தோன்றுவதால் கண்டிப்பா இந்தியாவில பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நள்ளிரவு தான் முடியுது. அதனால கண்டிப்பா பார்க்கவே முடியாதுங்க. இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தா கண்டிப்பா பார்க்காதீங்க. ஆடி மாதத்தில் நிகழ்வதில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புராண ரீதியாக இந்த ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. அதாவது புராண ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக தான் ஆடி அமாவாசை இருக்கிறது. இந்த மாதத்தில் தான் சிவபெருமான் தன்னுடைய துணையாக பார்வதி தேவியை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபெருமானை துணையாக அடைய பார்வதி தேவி 108 ஆண்டுகள் பூஜைகள் மற்றும் மந்திர ஜபங்கள் செய்து தவம் புரிந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்த மாதத்தை சிவபெருமானுக்கும் அம்மன் கோவில்களில் பல்வேறு விழாக்கள் கடைபிடிக்கப்படுதுங்க. உண்மையான மனதுடன் யாரெல்லாம் இந்த அற்புதமான நாளில் சிவபெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகண நேரத்துல என்ன செய்யலாம் என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறது. சூரிய கிரகணமாய் இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாய் இருந்தாலும் சரி, இந்த கிரகண நேரத்துல இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகழையும் சிவபுராணையும் போன்ற நூல்களையும் படிப்பது மிக மிக நல்லதுங்க.
இந்த கிரகண நாளில் மறக்காமல், அதாவது இந்த அமாவாசை நாளிலும் மறக்காமல் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்த செய்திடுங்க. இதை செய்தால் உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னோருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. இதனைத் தொடர்ந்து மீன ராசினியர்களுக்கு என்ன நடந்திருக்கு என்பதை நம்ம பார்க்கலாங்க. இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்குங்க. இந்த கிரக மாற்றமானது 12 ராசினியர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். சோ அதனாலதான் மீன ராசினியர்களுக்கு என்ன நடந்திருக்கு என்பதை நம்ம பார்க்க போறோம். மீன ராசினியர்களுக்கு உடல் பலம் அதிகமாகும், பயம் வியாதிகள் போன்றவை பரிபூரணமாக நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு சனி வக்ரமாகி இருக்கிறார். இது உங்களுக்கு ஜென்ம சனி வக்ரமாகி உள்ளதால் உடல் பலமாகலாம், பண வரையும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பொருளாகவோ முதலீடாகவோ பணத்தை வைத்து விடுவீர்கள் என்பதால் பண வரையும் இருந்து கொண்டே இருக்கலாங்க. உங்களுடைய அடுத்த படிநிலைக்கான நிறைய வளர்ச்சிக்கான முதலீடுகளை இப்ப செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. சில நேர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டை புதிதாக மாற்றுவது, இன்டீரியர் டெக்கரேட் செய்வது போன்ற விஷயங்களை செய்து மகிழ்வீங்க. உங்களுடைய சுகங்களுக்காக செலவு செய்வீங்க. இருப்பினும் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பதுதான் இப்ப உங்களுக்கு நல்லது. 5ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை பாக்கியம் உண்டாகலாம். மனம் நிறையும்படி குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் மீனராசினியர்களுக்கு நிச்சயமா இருக்கிறது. இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சுல நீங்க கவனத்தை செல்லணும் அப்படின்னு முக்கியமா சொல்லியிருக்காங்க. சொத்து பிரச்சனை இருந்தா பரிபூரணமா நீங்கிடும். அது தொடர்பான வழக்குகளில் உங்களுக்கு சாதகம் ஏற்படலாம். பேச்சில் மிகுந்த கவனமா செயல்படுங்க. அமைதியை கடைபிடிப்பது இப்ப நல்லது. 6க்கு உடைய சூரியன் ஆட்சி பெறுவதால் எதிரிகள் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். சட்ட ரீதியாக நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தேவையில்லாத சிக்கல்கள் சிக்குவதை தவிர்ப்பது இப்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த நேரம் மீனராசினியர்களுக்கு பணவரவு நிறையவே இருக்குங்க. 12ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் தூக்கமின்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முதலீடுகளை செய்யக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. சட்டத்திற்கு புறமான விஷயத்தை செய்வதை இந்த காலகட்டத்துல நீங்க தவிர்க்கணும். அது மட்டுமல்லாமல் சோசியல் மீடியாக்களில் தேவையில்லாதவற்றை தவிர்ப்பதை இப்ப முழுக்க முழுக்க நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த நேரம் நீங்க சிவன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சகலவித முன்னேற்றத்தை பெற்று தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்க செய்து வரலாம். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மீன ராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு என்பதை முழு விவரமா தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.